நாகர்கோவில் அருகே மாடியிலிருந்து தவறி விழுந்த மாநகராட்சி கவுன்சிலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தெங்கம்புதூர் தெற்கு 5 குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இவர் நாகர்கோவில் மாநகராட்சி 52வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். இவர் தினமும் இரவில் வீட்டின் மாடிக்கு சென்று படுத்து உறங்குவது வழக்கம். அதேபோன்று நேற்று இரவு தூங்குவதற்கு வீட்டின் மாடிக்கு சென்ற அவர் எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த ரமேஷை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர் ரமேஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமப்புற இளைஞர்களை சர்வதேச விளையாட்டு வீரர்களாக மாற்றுவதே தமிழக அரசின் தலையாய நோக்கம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திருச்சி மாவட்டம் சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்வில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், புதிய விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் முயற்சியில் தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், கிராமப்புறங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலிருந்தும் வெறும் நகரப்பகுதியில் மட்டும் இல்லாம கிராமப்பகுதியிலிருந்தும் ஸ்போர்ட்ஸ்மேன்கள் உருவாக்க வேண்டும். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக வருடந்தோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளையும் நடத்தி வருகின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸை பயன்படுத்தி நல்லா விளையாடுற வீரர்கள், வீராங்கனைகளை முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் நாங்கள் கண்டறிகின்ற வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வீரர்கள், வீராங்கனைக்கு சிறந்த கோச்சஸ் மூலமாக முறையான பயிற்சிகளையும் நம்முடைய அரசு வழங்குகின்றன. 100 நாள் வேலை திட்டத்தினை திமுக சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக அறிவித்து அதிமுக போராட்டம் அறிவித்துள்ளது வேடிக்கையாக உள்ளது என்று எழிலன் நாகநாதன் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் நகராட்சி திடலில் திமுக தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் மற்றும் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக திட்டக்குழு உறுப்பினர் எழிலன் நாகநாதன், திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு 28,000 கோரிக்கைகள் மக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கும் தேர்தல் வாக்குறுதியானது மக்களால் பெறப்பட்டதா அல்லது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை என்று விமர்சித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகையை நிறைவேற்றவே முடியாது என்று தெரிவித்த அவர், இன்றைக்கு தோல்வி பயத்தின் அடிப்படையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டுள்ளதாகவும், 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக அரசு சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் சாடினார். நம்மளோட நாட்டின் தேசத்தந்தி பெயரே மாத்தி விபி ராம்ஜின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 125 நாள்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுல சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அது ரொம்ப முக்கியம். 125 நாள்ல என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு டெல்லியில உட்காந்துக்கிட்டு தர்மபுரியிலையோ விழுப்புரத்திலையோ அந்தந்த கிராமத்துல என்னென்ன வேலைகள் இருக்கும் என்று அவங்க அடையாளப்படுத்தி கொடுப்பாங்களாம். அது எப்படிங்க பாசிபிள்? இவ்வளோ பெரிய ஒரு துணை கண்டமாக இருக்க இந்திய நாட்டில் இங்கே டெல்லியில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு விழுப்புரத்தில் ஒரு கிராமத்தில் அந்த 100 நாள் வேலையை அவங்க அளவு பண்ணி அப்போ நிதி ஒதுக்கீடு செய்வாங்களாம். 55 நாளுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்கிற ஒன்றிய அரசு தன்னோட முழுமையான நிதி பகிர்வை திருப்பி போட்டு மாநில அரசுக்கு மேலே 40 விழுக்காடு சுமையை ஏற்றுற ஒன்றிய அரசு எப்படிங்க 125 நாள் கொடுப்பாங்க? விவசாயிகளுக்காக பாதுகாவலன், விவசாயிகளுக்காக போராளி என்று சொல்ற எடப்பாடி அவர்கள் நான் வச்ச 3 நாள் கேள்விகள் அடிப்படையான காமன் சென்ஸான கேள்விகளை பதில் சொல்லணும். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் கூறியுள்ளார். பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நிதிநிலை அறிக்கை மீதான பிரதமர் பதிலுரையை நிறுத்தும் அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அராஜக செயலில் ஈடுபட்டதாகவும், இதற்கு திமுகவும் துணை போகிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளதால் திமுக நிச்சயம் ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்றார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் இதன் கட்டுமான பணிகளை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரில் சென்று பார்வையிட்டார்.
முதற்கட்டமாக நடைபெற்று வரும் கல்வி வளாகம், நிர்வாக கட்டடம் மற்றும் வெளி நோயாளிகள் பிரிவு ஆகியவற்றின் பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், கட்டடப் பணிகள் சுமார் 2500 பேர் பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதால் விரைவாகவும் வேகமாகவும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் முதற்கட்ட பணிகள் மார்ச் இறுதியில் முடிவடையும் என்றும் விடுதி மற்றும் டைனிங் ஹால் முதற்கட்டமாக ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார். நிச்சயமாக அது நடக்கும். அந்த அடிப்படையில் அவருடைய இயக்குநர் அவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச்ல சில கட்டிடங்கள் இதுக்கு வரும் ஒப்புதல் கொடுக்கப்படும், அவர்கள் ஒப்படைப்பார்கள். தொடர்ந்து ஏறக்குறைய 21 கட்டிடங்கள், மருத்துவமனைக்குள்ள 11 மாடி கட்டிடங்கள் அத்தனையும் அனைத்துமே ஒரு சேர கொடுக்கிறது. முதல் பேஸ் திட்டமிட்டு இன்னும் ஒரு வருடத்துக்குள் முடித்துவிடுவோம் என்ற உறுதியின் அடிப்படையில் அடுத்த மார்ச்சுக்குள்ள ஹாஸ்டல் இதையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ராமநாதத்தில் இருக்கிற மாணவர்கள் இங்கே வந்து தங்குவதற்கான கடைசி 2 மாணவர்கள் வந்து தங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தி அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.